ஆ, ஓ மை காட், என்ன இதெல்லாம்? ஆ, என்னது இவ்வளோ ஃப்ரூட்ஸ் வச்சிருக்காங்க? ஓ வாவ், படத்தில் காட்டுற மாதிரியே டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்ங்கிறதுனால எட்டுக்குது. ஓ, இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறதுக்காக தான் ஒரு வேளை கார்த்திக் நம்மளை வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டா அப்படியோ? பிரியாவோட அத்தையும் மாமாவும் எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க, நம்மளுக்காக என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. ஓ தேங்க்யூ மை காட். என்னால் இதெல்லாம் கொஞ்சம் கூட நம்பவே முடியலையே கடவுளே. இந்நேரம் இந்த விஷயம் மட்டும் நம்ம அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னே தெரியல. அது ஒரு பக்கம் நம்மளுக்கு ஃபீலிங்காக இருக்குது. இருந்தாலும் இப்படியெல்லாம் நம்மளுக்காக ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்களே பிரியாவோட அத்தையும் மாமாவும், இதை நினச்சா ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலையே. இப்போ நான் என்ன பண்ணுறது? தருண், ஆ, பிரியா, வா பிரியா. தருண், இந்தாங்க, இதுல பால் இருக்கு. அத்தை உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. இருக்கட்டும் பிரியா, அது அந்த பக்கமாக வை. ஏன் தருண், குடிங்க. இல்லை பிரியா, இருக்கட்டும், அப்புறமா குடிக்கலாம். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ம், சரி தருண். சொல்லுங்க தருண். இங்கே பார்த்தியா பிரியா, உங்கள் அத்தையும் மாமாவும் நம்மளுக்காக என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு. ம், ஆமா தருண், எனக்கே பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. பிரியா, உங்கள் அத்தையும் மாமாவும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கல்ல? ம், ஆமா தருண், எங்க அத்தையும் மாமாவும் எப்பவுமே இப்படிதான், ரொம்ப கோவப்படவே மாட்டாங்க, திட்டுவாங்க. இருந்தாலும் என் மேல ரொம்ப பாசம் அவங்களுக்கு. ஆமாம் பிரியா, அதை பார்த்தாவே தெரியுது நம்மளுக்காக எப்படியெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க பாரு, அதுவும் இந்த ஏஜில். ஆமா தருண், எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரியா, இந்த விஷயம் மட்டும் இந்நேரம் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னே எனக்கு தெரியல. நினச்சாவே ரொம்ப பயமாக இருக்குது. ஆமா தருண், எனக்கும் ரொம்ப பயமா தான் இருக்கு. இருந்தாலும் எங்க அம்மா அப்பாவும் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னே தெரியல. எங்க அம்மா இந்நேரம் தூங்கி இருக்கவே மாட்டாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஆமாம் பிரியா, புரியுது. இருந்தாலும் எங்கள் வீட்லேயும் இன்னும் தெரியலையா, உங்கள் அம்மா அப்பாவும் நம்மளை ஏற்றுக்கலையா, அதனால எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல பிரியா. தருண், எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அம்மாவும் அப்பாவும் சரி, உங்க வீட்டில் அத்தையும் அம்மாவும் சரி, கண்டிப்பா நம்மளை ஏத்துப்பாங்க. தெரியல பிரியா, எங்கள் அம்மாவை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது. நீ இன்னும் ஒரு டைம் கூட எங்கள் அம்மாவை பார்த்தது இல்லைல்ல, அதனால தான் நீ இவ்வளோ நம்பிக்கையாக பேசுகிற. கண்டிப்பாக எங்கள் அம்மா ஏற்றுக்க மாட்டாங்க பிரியா. இல்ல தருண், எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நம்மளை ஏத்துப்பாங்க. நான் ஏத்துக்க வைப்ப பாருங்க. பிரியா, நான் ஒன்று சொன்னால் நீ கோவிச்சுக்க மாட்டேயே. எதுவா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, நான் கோவிச்சுக்க மாட்டேன். இல்லை பிரியா, எனக்கு ஒரு 10 days டைம் வேணும். நம்மளுக்குன்னு நம்ம ஒரு வீடு பார்த்து செட்டில் ஆகணும். அதே மாதிரி நம்ம 2 வீட்லேயும் நம்ம 2 பேர்த்தையும் ஏற்றுக்கணும். அது வரைக்கும். எனக்கு புரியுது தருண், நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நானே யோசிச்சு வச்சிருந்தேன். இருந்தாலும் நீங்களே என்னை புரிஞ்சுக்கிட்டு நீங்களே சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தருண். தேங்க்ஸ் பிரியா, கடவுள் எனக்கு சூப்பரான ஒய்ஃபை கொடுத்துட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் தருண், எப்படியோ நீங்க என் பக்கத்தில் இருந்தாவே எனக்கு போதும். நான் எல்லாமே சாதிச்சிடுவேன் தருண். எனக்கும் தான் பிரியா, நீ என் கூட எனக்கு சப்போர்ட்டாக இருந்தீனாவே போதும். கண்டிப்பாக நம்ம சீக்கிரமாக லைஃப்பில் முன்னுக்கு வந்துடுவோம் பாரு. தருண், எனக்கு ஏதாவது ஒரு ஜாப் பார்க்குறீங்களா? சரி பிரியா, இன்னொரு கொஞ்ச நாள் போகட்டு. நீ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறமா போவியாம்மா, சரியா? இல்லை தருண், நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலைக்கு போய் சம்பாரித்து நம்மளுக்குன்னு தேவையான எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணி ரெடி பண்ணிக்கணும் தருண். அப்போ தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் ஃபினான்ஷியலாகவும். அதுவும் கரெக்டு தான் பிரியா, எல்லாமே பார்த்துக்கலாம். எனக்கு ஒரு 10 days மட்டும் டைம் வேணும் பிரியா. ஃபஸ்ட்டு நம்மளுக்குன்னு ஒரு வீடு பார்க்கலாம். அதுக்கப்புறமா மற்ற விஷயத்தையெல்லாம் அங்கே போயிட்டு டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா?
ம் சரி தருண். சரி பிரியா, நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாமே சரியாயிரும். இல்லை தருண், எனக்கு இப்போ எந்த கவலையும் பயமும் இல்லை. நீங்கள் இப்படியே என் கூட பக்கத்தில் இருந்தீங்கன்னாவே போதும், நான் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிடுவேன். கண்டிப்பா பிரியா, உன் பக்கத்தில் இல்லாம நான் எங்க போக போறேன்? தருண், நம்ம வேணா நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு போய் அத்தை மாமாவையும் பார்த்துடலாமா? ஐயோ வேண்டாம் பிரியா, அதெல்லாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். இந்த விஷயம் அம்மாக்கே தெரிஞ்சு அவங்களே வருவாங்க பாரு, கண்டிப்பா. ஆ, என்ன தருண் சொல்கிறீங்க? ஆமா பிரியா, இன்னும் ஷாக்கான விஷயமெல்லாம் நடக்கும் பாரு. என்ன தருண் சொல்கிறீங்க? இப்படி பயமுறுத்துறீங்க? இல்லடாம்மா, நான் எதுவும் பயமுறுத்தல, நீ படுத்து தூங்கு. ம், நீங்களும் படுத்து தூங்குங்க, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. சரி பிரியா, நான் படுத்துக்கிறேன், நீ படு, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. இந்த நேரத்துலையா? இந்த நேரத்தில் அப்படி என்ன தருண் ஒர்க் இருக்கு? அதெல்லாம் நீ அப்புறமா தெரிஞ்சுக்குவியாம்மா பிரியா, நீ ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸாக படுத்து தூங்கு, ஓகேவா? இல்லை, நீங்களும் வந்தாதான் நான் தூங்குவேன். சரி ஓகே, வா தூங்கலாம். ம். ஓ மை காட், நம்மளை இப்படி மொட்டை மாடியில் தனியாக புலம்ப விட்டுட்டாங்களே. பேசாம நம்மளும் இந்த தருண் மாதிரி ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டா தான் நம்மளுக்கும் சீக்கிரம் மேரேஜ் நடக்குன்னு நினைக்கிறேன். இந்த பெருசுங்கள்லாம் நம்மளுக்கு இப்போதைக்கு மேரேஜ் பண்ணி வைக்காதுங்கன்னு நினைக்கிறேன். இதா வர்ற. அடியே பிரியா, சீக்கிரம் ஃபோன் எடுண்டி. மேடம் நல்லா தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன், அவ்வளோ சீக்கிரம் ஃபோன் எடுத்துருவாளா இவ? ஹலோ, என்ன கார்த்திக் இந்நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கீங்க? ஐஸ்கிரீம் சாப்பிட போல, வரையா பிரியா? என்ன கார்த்திக் விளையாடுறீங்களா? நான் நல்லா தூங்கிட்டு இருக்கேன். அடியே லூசு, ஒருத்தன் இந்நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கிறானே, என்ன ஏதுன்னு கேட்கலாம், ஏதாவது இருக்குதா உனக்கு? ஏன் கார்த்திக், ஏதாவது ஃபைல் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்களா? ஆமாம், ஃபைல் தான் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன், நீ போய் எடுத்துட்டு வா. அடியே எந்திரிச்சு உட்காந்து ஒழுக்கமாக பேசுடி. போங்க கார்த்திக், எனக்கு தூக்கமா வருது, காலையில பார்க்கலாம். இங்க பாரு, ஒழுக்கமா எந்திரிச்சு உட்காந்து நல்லா பேசிடாமா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏன் கார்த்திக் இப்படி பண்றீங்க? சரி இருங்க. என்னடி பண்றேன்? இப்போ சொல்லுங்க கார்த்திக், என்ன கார்த்திக் அப்படி முக்கியமான விஷயம் இந்த நேரத்தில் அதுவுமே? அடியை மலரு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு கேட்குறக்கு தான் இந்த நேரத்தில் சார் ஃபோன் பண்ணீங்களோ? ஒழுக்கமாக என்ன விஷயம்னு சீக்கிரம் சொல்லிட்டு ஃபோனை வச்சுருங்க, எனக்கு தூக்கம் வருது. அப்புறம் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு 10 மணிக்கு தான் வருவோம், பார்த்துக்கோ. நீ ஏண்டி பேச மாட்ட, ஜாலியாக தூங்கு. கார்த்திக், இப்போ நீங்கள் விளையாடாமல் விஷயத்த சொல்லுங்க கார்த்திக், ப்ளீஸ் கார்த்திக். மலரு, பிரியாவும் தருணும் மேரேஜ் பண்ணிட்டாங்க தெரியுமா? என்ன கார்த்திக் சொல்கிறீங்க? நிஜமாதான் மலரு, அவங்க கல்யாணம் பண்ணினது மட்டும் இல்லை, இப்போ எங்க வீட்டில் தான் இருக்காங்க. என்ன கார்த்திக் சொல்கிறீங்க? என்னது இது, சீரியலில் வர மாதிரி கதை கதையாக சொல்கிறீங்க? ஐயோ, எனக்கு நம்பவே முடியல. ஆமா மலரு, என்னால கூட நம்ப முடியல. அவங்க இப்ப கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் எங்க ரூம்ல தான் இருக்காங்க, தெரியுமா உனக்கு? எனக்கு தலையே சுத்துது. என்ன கார்த்திக் சொல்றீங்க? நிஜமாதான் மலரு சொல்றேன். நான் மொட்டை மாடியில காத்து வாங்கிட்டு இருக்கேன், தெரியுமா உனக்கு? யாராரோ என் ரூம்ல ஜாலியா இருக்காங்க, நான் பாரு. என்ன சார் ஏதோ தப்பு தப்பா ஃபீல் பண்ற மாதிரி இருக்குது? ஆமா மலரு, எனக்கு தப்பு தப்பா தான் தோணுது. தோணும் தோணும். நீ ஏண்டி பேச மாட்ட? சரி, எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்ப கல்யாணம் பண்ணாங்க? எப்படி உங்க வீட்டுக்கு வந்தாங்க? ஒழுக்கமா தெளிவா சொல்லுங்க.
அதுவா மலரு, அவங்க 2 பேரும் யார்கிட்டயும் சொல்லாம தைரியமா கோவில்ல போய் மேரேஜ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எங்க அம்மாவும் அப்பாவும் யதார்த்தமா அங்க போயிருக்காங்க. அப்பதான் பார்த்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அதுதான் எங்க அத்தை வீட்டுக்கு. ம், சரி, அத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறம் எதுக்கு உங்க வீட்டில் இருக்காங்க? சொல்றேன் கேளு. எங்க அத்தையும் மாமாவும் பிரியாவை வீட்டை விட்டே துரத்திட்டாங்க மலரு. அவங்க ஏத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அச்சச்சோ, ஏன் கார்த்திக்? அப்புறம் யார் தான் ஏத்துக்குவாங்களாம்மா இந்த மாதிரி போய் திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிட்டு வந்தா? இருந்தாலும் என்ன தைரியம் பத்தி அவங்களுக்கு. ஆமால்ல, ரொம்ப தைரியம்தான். அதுவும் சரிதான். இல்லை, கொஞ்ச நாள் போனால் சரியாயிரும் கார்த்திக். அதெல்லாம் ஏற்றுப்பாங்க. ஆமா மலரு, அதனாலதான் எங்க அம்மாவும் அப்பாவும் என்ன பண்றதுன்னு தெரியாம எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஓ, சரி சரி, அதுவும் சரிதான் கார்த்திக். அப்புறம் அவங்க எங்கே போவாங்க? ஆமாம், தருண் வீட்டில் இதெல்லாம் தெரியாதா? இல்ல மலரு, இன்னும் சொல்லலையேட்டக்குது. சரி சரி, எது எப்படியோ நல்லபடியாக அவங்க மேரேஜ் முடிஞ்சதே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க மேரேஜ் முடிஞ்சது. நம்ம மேரேஜ் எப்ப மலரு நடக்கும்? ம், அதை நீங்கள் தான் சொல்லணும். ஆ, என்னடி சொல்ற? ம், பின்ன என்ன, தருணெல்லாம் எப்படி அழகாக சீக்கிரமாக தாலி கட்டி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு எங்கே அந்த தைரியம் இருக்குது? ஏய், என்னடி ஓவரா பேசுற? அப்ப எனக்கு தைரியம் இல்லைன்னு சொல்றியா? இப்பவே வந்துருவேன் பாத்துக்கோ. ம், சரிதான், வாங்க பாப்போம். ஏய், இங்க பாரு மலரு, விளையாடிட்டு இருக்காத. அப்புறம் சீரியஸா நான் வந்துருவேன். ஏற்கனவே நான் ரொம்ப கடுப்புல இருக்கிறேன். என்னை வெறுப்பேத்திட்டு இருக்காத. சரி சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாம் கூடி சீக்கிரம் நடக்கும். பேசாமல் போய் தூங்குங்க போங்க. மலரு, ஏன் மலரு? மலரு. கார்த்திக், பேசாமல் போய் தூங்குங்க. நான் ஃபோன் வச்சிருட்டுமா? பாய். மலர் 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 மலர், இரு 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 இரு. அடி பாவி, அதுக்குள்ளேயும் ஃபோனை வச்சுட்டு போயிட்ட பாரு. ஆ, சரிதான். இன்னைக்கு நம்ம அந்த நிலாவை பார்த்துட்டே தூங்க வேண்டியதுதான். மலரே ஒரு வார்த்தை பேசு, இப்படிக்கு பூங்காற்று. டிடிடிடின் டிடிடின். ஹ, இப்படி ஹீரோ மாதிரி இருந்த என்ன வானத்தை பார்த்து பொலம் விட்டுட்டீங்களேங்கடா, அட பாவிங்களா. டே தருன்னு, என்ஜாய் என்ஜாய். நம்மளுக்கும் ஒரு நேரம் வராமையா போக போகுது, பார்த்துக்கலாம். டேய் கார்த்தி. அப்பா, நீங்க எங்க இங்க? ஏன்பா தூங்கலியா? டேய், உன்னை யாருடா இங்க வந்து படுக்க சொன்னா? ஏப்பா, நான் சும்மா காத்து வாங்கிட்டு படுத்துட்டு இருக்கேன். நீங்க ஏன் தூங்காம இங்க வந்தீங்க? நீ தனியா தூங்குனா உன்னை பேய் பிடிச்சிருமாமா. அதனால உங்க அம்மா துணைக்கு உங்களோட போய் படுக்க சொல்லிட்டா. ஐயோ ஐயோ, ஏன் டாடி? எல்லாம் என் நேரம், தள்ளிப்படுறா. தேங்க்யூ டாடி. வாங்க வாங்க, தூங்குங்க தூங்குங்க. டாடி டாடி. நான் தூங்கி ரொம்ப நேரமாச்சுடோ. சும்மா செக் பண்ணுனேன் டாடி. தூங்குங்க தூங்குங்க.